Hi friends, good morning. இன்னைக்கு Hindu newspaperல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. So first, Murmu urges people to reject tendencies that stoke discord அப்படின்னு இருக்குங்க. இதுல வந்து stoke அப்படின்னா என்னதுன்னா எக்ஸைட்டட்னு அர்த்தம், discordனா disagreement between people. ஸோ நீங்க வந்து சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காதீங்க, அந்த டெண்டன்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரசிடென்ட் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க as a token of Independence Day wish. இந்த இடத்துல வந்து பாருங்க, amply அப்படின்னு இருக்கு, ensure probe agencies are amply equipped அப்படின்னு இருக்கு. amply அப்படின்னா sufficientlyன்னு அர்த்தம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஸ் coercive steps against யூடியூப் ஷவுட் சங்கர் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஸ் அப்படின்னு இருக்குல்லங்க, ஸ்டேஸ்னா டெம்பரவரிலி ஸ்டாப்ஸ்ன்னு அர்த்தம். temporarily stops coercive steps against YouTuber சவுக்கு சங்கர். தமிழ்நாடு போலீஸ் வந்து ஏதாவது ரொம்ப அவங்களோட பவர் யூஸ் பண்ணி வயலண்டா ஏதாவது சவுக்கு சங்கர் சார் மேல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரியா சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. coercive அப்படின்றது வந்து என்னதுன்னா forcing by power to do something violent. அடுத்து illusory blip அப்படின்னா என்னது, illusory illusion அப்படின்னாலே நாட் ரியல்னு அர்த்தம். பிளிப் அப்படின்னா மைனர் இல்ல டெம்பரவரி டீவியேஷன் ஃப்ரம் த ஜெனரல் ட்ரெண்ட், நார்மலா இருக்கிற கோர்ஸ்ல இருந்து லேசா மாறுபட்டு இருக்கிறது தான் பிளிப். வயலன்ஸ் மோஸ்ட் ஃபவுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா the government should not wait for public outrage before it acts. ஸோ மக்கள் அதிருப்தி பெருசா வெடிக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும். வயலன்ஸ் மோஸ்ட் ஃபவுல், அதாவது வயலன்ஸ் ஆகுறது ரொம்பவுமே ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபவுல்னா பேடுன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேரை வந்து நம்மளுக்கு அந்த பிரேவரிக்கான கொடுக்க போற கீர்த்தி சக்ரா ஷௌரி சக்ராஸ்க்கு பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கங்க. நம்மளுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களுக்கு பிரசிடென்ட் வந்து அவார்ட்ஸ் மூலமா ஹானர் பண்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, டிமாண்ட்ஸ் ஜேபிசி ப்ரோப், அதாவது அதானி குரூப்ஸ வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்போசிஷன்ல இருக்கிற காங்கிரஸ் பார்ட்டி வந்து கரெக்டான இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேபிசி ப்ரோப், ப்ரோப்னா இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஜேபிசி ப்ரோப் அப்படின்னா என்னதுன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியோட இன்வெஸ்டிகேஷன். அடுத்தது பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸ் பவர் டு டாக்ஸ் மைன்ஸ் ஒன்லி ப்ராஸ்பெக்டிவ்லி. ஸோ இப்ப ஸ்டேட்ஸ் வந்து மைன்ஸுக்கு டாக்ஸ் போட முடியாது, ஏன்னா அது நம்மளோட growthக்காண்டி தான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஸ்டேட் கவர்மெண்ட் மைன்ஸ்க்கு டாக்ஸ் போட முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து கார்னர் ஆஃபீஸ் ஸ்டில் எலூட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் விமன் மினிஸ்டர்ஸ் ரிப்போர்ட்டிங். எலூட் அப்படின்னா மிஸ் இல்லைன்னா எஸ்கேப், பட் இந்த இடத்துல கரெக்டான மீனிங் மிஸ் தான் வரும். இன்னும் நிறைய விமென்ஸை வந்து நம்ம மிஸ் பண்றோம். கார்னர் ஆஃபீஸ் அப்படின்னா இம்பார்ட்டண்டா முடிவெடுக்க வேண்டிய இடத்துலலாம் விமென்ஸை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் நிறைய விமென்ஸ் ஹையர் போஸ்டுக்கு எல்லாம் வர்றாங்க. ஸோ இன்னமுமே மென்னோட ரேஷியோ தான் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளோட ஒலிம்பிக் டீம் வந்து ஒலிம்பிக் கண்டிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒலிம்பிக் கண்டிஜென்ட் வந்து பாரிஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி நம்ம பிரசிடென்ட் வந்து பார்த்திருக்காங்க. ஸோ ஹெச்ஐ ரிட்டையர் ஸ்ரீஜேஸ் ஜெர்சி அப்படின்னு இருக்கு. ஹெச்ஐனா ஹாக்கி இந்தியாங்க. அவங்க வந்து ஸ்ரீஜேஸ் சாரை வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவரை வந்து ஜூனியர் மென்னோட டீம் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபுல் சப்போர்ட் ஆஃப் த கிராப்லர் அப்படின்னு இருக்குங்க. கிராப்லர்னா ரெஸ்லர். ஸோ வினேஷ் போகட் வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஷேர்டு சில்வராவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஷேர்டு சில்வரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க டினை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நாங்க வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, நோ ரோஹித் கோலி இன் துலீப் ட்ராஃபி அப்படின்னு இருக்கு. துலீப் ட்ராஃபி வந்து எந்த கேம் ரிலேட்டட்னா கிரிக்கெட் ரிலேட்டட். பேண்ட் மேக்ஸ் ரெட் பால் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கு. ரெட் பால் ரிட்டர்ன் அப்படின்னா ரிட்டர்னிங் வித் ஹை ப்ரையாரிட்டி. ஸோ அவர் தான் திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிமாண்டிங்ல அவர் வராரு. அடுத்து பாருங்க, ஜீஷன் ஸ்டெப்ஸ் டவுன் அஸ் டேவிஸ் கப் கோச் அப்படின்னு இருக்கு. ஸ்டெப்ஸ் டவுன் அப்படின்னா ரிசைன்ஸ்னு அர்த்தம், அந்த பதவியில இருந்து விலகிறாரு அப்படின்னு.
as டேவிஸ் கப் கோச். டேவிஸ் கப் எந்த கேம் ரிலேட்டட்னு பாத்தீங்கன்னா லான் டென்னிஸ், புல்வெளியில விளையாடுற டென்னிஸ். தோடா கணேஷ் அவர் வந்து கென்யாவோட மென்ஸ் கிரிக்கெட் டீமோட கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்தியன் பாடி பில்டர்ஸ் ஃபெடரேஷன் அவங்க கொடுக்குற ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் வந்து இன்னமேலு செல்லாது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்தியன் பாடி பில்டர்ஸ் ஃபெடரேஷன் ரயில்வேயோட எம்ஓயூஸ் போட்டிருக்கிறவங்க, அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கிறவங்க, இவங்க தான் வந்து லைக் கொடுக்குற சர்டிபிகேட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு எலிஜிபிளா இருக்கும். இப்ப இவங்க அவங்களோட சர்டிபிகேட்டை ரெனியூவல் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மீன்வைல் இவங்களோடது லைக் முந்தி மாதிரி இஃபெக்ட்ல இருக்காது அப்படின்றதையும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. மேபி ரெனியூவல் ஆனதுக்கு அப்புறம் பழையபடி இவங்க கொடுக்குற சர்டிபிகேட்ஸ் வேலிடா இருக்கும். ஸோ ஐ டே அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே. டு நாட் ப்ராஹிபிட் எனி ரேலி வித் நேஷனல் பிளாக் ஆன் ஐ டே. இண்டிபெண்டன்ஸ் டேல நேஷனல் பிளாகோட வர எந்த அணிய கூட்டத்தையும் இல்ல பேரணியையும் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மோஸ்ட் அவைட்டட் பிலிம் தங்கலான், அது வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க வேர்ல்டு வைடு. அப்புறம் இதுவுமே சூர்யா சார் நடிச்ச இன்னொரு படம் இருக்குல்லங்க கங்குவா, அதுவுமே இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. ரெண்டுமே ரொம்ப நல்ல படம் தான் நினைக்கிறேன். இதுல ரிவ்யூஸ் வந்தாதான் தெரியும். எக்ஸ்போர்ட் ஸ்லிப் டு 8 months லோ இன் ஜூலை, டெபிசிட் வைடன்ஸ் 23.7% அப்படின்னு இருக்குங்க. எக்ஸ்போர்ட் வந்து ஸ்லிப்ஸ்னா குறைஞ்சிருக்கு. ஸோ 8 மாசத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதனால எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப், அதுதான் டெபிசிட்னு சொல்றாங்க, பற்றாக்குறை. அது வந்து 23.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வாட்டி சில்வர் வந்து ஜாஸ்தி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஆனா குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப குறைஞ்சிருக்கு. மகாராஷ்டிரால 2 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் டாடா தான் பண்றாங்க. ஸோ சீபா அப்படின்னா என்னன்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுங்க. அதே மாதிரி இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐடி ரூல்ஸ் ஹார்ட்வேர் இம்போர்ட் பண்றதுக்கான ரூல்ஸ் 1 year பேக் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அதை இப்ப ரிவ்யூ பண்ண போறாங்க, திரும்பி பார்க்க போறாங்க. ஸோ அதுல இந்த மாதிரி ரூல்ஸுக்கு நிறைய மக்களோட எதிர்ப்பு இருந்துச்சு. ஷார்ப் பேக்லாஷ்னா மக்களோட எதிர்ப்பு. ஸோ தாய் பிஎம்ஸ் டிஸ்மிசல் குட் ஸ்டால் பிம்ஸ்டெக் மீட் அப்படின்னா ஸ்டால்னா ஸ்டாப்னு அர்த்தங்க. ஸோ பிம்ஸ்டெக் அப்படின்னா என்னதுன்னா ஒரு 7 countries சேர்ந்தது. அது பே ஆஃப் பெங்காலை சுத்தி இருக்கிற 7 countries. பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரியல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஸோ தாய்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து யாருன்னா ஸ்வேதா தவிசின், சரிங்களா, அவங்க வந்து பதவி விலக போறாங்க. தாய்லாண்டோட பிரசிடென்டா இருக்க போறதுல பிம்ஸ்டெக் வந்து பேங்காக்ல தான் நடக்க போகுது. அதனால இதுல ஏதாவது மாற்றம் எடுக்கலாம். நேத்தும் இதே வேர்டு பார்த்துருந்தோங்க. யுக்ரைன் பிரசஸ் ஆன் ரஷ்யா வித் இன்கர்ஷன் அப்படின்னா, அதாவது ரஷ்யாவை திடீர் தாக்குதல் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. திடீர் தாக்குதல் அதாவது சடன் இன்வேஷன், இதெல்லாம் வந்து இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிஷிடா will not seek another term as ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஃபியூமியோ கிஷிடா. அடுத்து இன்னையோட வேர்டு பார்த்துடலாம். வேர்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா ஸ்பென் த்ரிஃப்ட். ஸ்பென் த்ரிஃப்ட் அப்படின்னா என்னன்னா ரொம்ப வேஸ்டா செலவு பண்றது, ஸ்பெண்டிங் வெரி வேஸ்ட்ஃபுல்லி. ப்ரோடிகலி, சம்மன் ஹூ ஸ்பெண்ட்ஸ் மணி ப்ரோடிகலி. ப்ரோடிகலினா ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லா தேவையில்லாததுல நிறைய செலவு பண்றதுங்க. ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதுல ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா ப்ளீஸ் காமெண்ட்ல சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.